குமரனோட அம்மா மூலமா விஜய், காவேரி ஒண்ணு சேருவாங்கன்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நர்மதாவ ஃபங்ஷனுக்காக உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே சடனா மேளதாளத்தோட ஒரு சவுண்ட் கேக்குது. எல்லாரும் வெளிய போய் பார்க்கும்போது, விஜய் கம்பெனில இருக்கிறவங்களும் விஜய் சீர்தட்டோட வந்துட்டுருக்காங்க. செம்ம பாட்டு, டான்ஸோட ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்த உடனே காவேரி கீழ எட்டி பார்க்குறாங்க. அவங்களால சிரிப்பு தாங்க முடியல. சீரெல்லாம் எடுத்து வாசப்படி வந்த உடனே சாரதா எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. குமரனோட அம்மா "என்ன மாப்பிள வந்திருக்காங்க, எதுவுமே பேசாம நீ பாட்டுக்கு நிக்கிற. போ காவேரி, நீயும் தட்டெல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுன்னு" சொல்லும்போது, காவேரி சாரதாவ பார்க்குறாங்க. குமரனோட அம்மா "இல்ல சாரதா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன நீ அவங்க வீட்ல இருக்கிறவங்களையோ, இல்ல மாப்பிள்ளையோ சரியாவே கவனிச்சுக்க மாட்டேங்கிற. என்னதான் ஆச்சு உனக்கு? இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தன்னா, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் மரியாதையா நடத்த தெரியாதுன்னு நெனைப்பாங்கல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். ஏன் இந்த தம்பியோ, இல்ல வீட்ல இருக்கிறவங்களையோ நீ சரியாவே கவனிச்சுக்க மாட்டேங்கிற?" இப்படியெல்லாம் பேசின உடனே சாரதா "இல்ல உங்களுக்கு தெரியல இங்க என்ன பிரச்சனை நடந்துச்சுன்ட்டு" நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு குமரனோட அம்மா "சரி, இவ்ளோ பிரச்சனை நடந்து போயிடுச்சு, ஒத்துக்கிறேன். ஒரு பெரிய மனுஷியா நீ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த தம்பி இவ்ளோ வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு வரான். அப்போ நீ அவங்கள சேர்த்து வச்சிருக்கணும்ல, மன்னிச்சிருக்கணும்ல. இவன் அப்பா இருந்திருந்தாலும் இந்த வேலை தான்ல பண்ணியிருப்பாங்க. இங்க பாரு, இப்ப காவேரியோட அப்பா இருந்தா கூட அவங்க 2 விஜய், காவேரியை சேர்த்து தான் வச்சிருப்பாங்க. நீ என்னடான்னா இப்படி பிரிச்சு வைக்கிறீங்க அவங்கள. இது கேட்ட உடனே சாரதா அழுதுட்டே மேல போறாங்க. எல்லாரும் அம்மா அம்மான்ட்டு மேலேயே போயிடுறாங்க. குமரனோட அம்மாவும் இருந்துட்டு, "ஒரு நல்ல விஷயம் நடக்குது. தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேணாம் தான் நானும் அமைதியா இருந்தேன். ஆனா நீ அவங்கள சரியாவே கவனிக்க மாட்டேங்கிற சாரதா." சாரதா இருந்துட்டு, "நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இவ்ளோ என் பொண்ணையும், என் ஃபேமிலிய ஏமாத்துனவங்க கிட்ட நான் திருப்பி அனுப்பணும்னு சொல்றீங்களா?" சொல்லி சொன்னோனே, "நான் சொல்றது என்னன்றது நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. அவன் நெனச்சா கூட அவனுக்கு 1000 பொண்ணுங்க கிடைக்கும். அத விட்டுட்டு நம்ம பொண்ணு தான் வேணும்னு சொல்லி வந்தானா, நம்ம பொண்ணோட மகிமை தெரிஞ்சுதான்ல. எவ்ளோ சீர்தட்டோட இவ்ளோ ஆர்ப்பாட்டமா பண்ணணுன்ற அவசியமே இல்ல." இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.